2021இல் தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ஒரு தாலிபான் அமைச்சர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இது சாதாரண விஷயமல்ல. இதற்கு பின்னால் பெரிய அரசியல், பொருளாதார காரணங்கள் இருக்கின்றன. இன்று இந்த வீடியோவில் ஏன் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்தார், இந்த சந்திப்பின் உண்மையான நோக்கம் என்ன என்பதை பார்க்கலாம். 2021இல் அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறியதும் தாலிபான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு பல நாடுகள் அந்த அரசை அங்கீகரிக்கவில்லை. இந்தியாவும் அதே நிலைப்பாட்டை எடுத்தது. ஆனா அதே நேரத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தானின் மக்களுக்கு மனிதாபிமான உதவி செய்து வந்தது. இப்போ தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தாக்கி ஐநா தற்காலிக பயண அனுமதியுடன் இந்தியா வந்திருக்கிறார். அவர் இந்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கிறார். இருவரும் வர்த்தகம், பாதுகாப்பு, பிராந்திய ஒத்துழைப்பு பற்றி பேச உள்ளார்கள். ஆனால் ஒரு சிக்கல், தாலிபான் அரசை இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. அதனால் தாலிபான் கொடி காட்டலாமா என்ற ஒரு ஃபிளாக் டைலமும் உருவாகியுள்ளது. அப்படின்னா இந்த விஷயத்துக்கு உண்மையான காரணம் என்ன? முதலாவது, அங்கீகாரம் பெறுதல். தாலிபான் அரசு உலகில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா போன்ற பெரிய நாடு அவர்களுடன் பேசுவது அவர்களுக்கு அரசியல் மரியாதை தரும். இரண்டாவது, பொருளாதார நன்மை. ஆப்கானிஸ்தானுக்கு வர்த்தகம், முதலீடு, வேலைவாய்ப்பு தேவை. இந்தியா வழியாக அவர்கள் பொருளாதாரம் வளர முடியும். அதே சமயம் இந்தியாவும் சாபஹார் துறைமுகம் வழியாக ஆப்கானிஸ்தானை அடையும் வாய்ப்பு பெறும். மூன்றாவது, பிராந்திய அரசியல். இந்தியா விரும்பாதது ஆப்கானிஸ்தான் முழுமையாக பாகிஸ்தான் அல்லது சீனாவின் கட்டுப்பாட்டில் போவதே. அதனால் தாலிபானுடன் பேசுவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. நான்காவது, பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதம். இந்தியா விரும்புவது ஆப்கானிஸ்தான் நிலம் இந்தியாவுக்கு எதிரான எந்த பயங்கரவாதத்திற்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. இதை உறுதிப்படுத்ததான் இந்த பேச்சுவார்த்தை முக்கியம். ஐந்தாவது, மனிதாபிமான உதவி. தாலிபான் ஆட்சியில் மக்கள் பெரும் துன்பத்தில் இருக்கிறார்கள். இந்தியா தொடர்ந்து மருந்து, உணவு, மருத்துவ உதவிகள் வழங்க விரும்புகிறது. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தூதரக சோதனை. ஒரு பக்கம் தாலிபானுடன் பேச வேண்டிய அவசியம் இருக்கு, இன்னொரு பக்கம் மனித உரிமை பிரச்சினை, பெண்கள் மீதான தாலிபான் கொள்கை போன்றவை இந்தியாவுக்கு கவலை. அதனால் இது ஒரு மிதமான உறவு, பேசவும் ஆனால் அங்கீகரிக்காமலும். மொத்தத்தில் பார்த்தால் தாலிபான் அமைச்சர் இந்தியா வந்தது பிராந்திய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியதற்கு சின்னம். இது ஒரு சாதாரண விஜயமல்ல. எதிர்காலத்தில் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் எப்படி உறவு வளர்க்கப் போகிறார்கள் என்பதற்கான தொடக்கம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா தாலிபானுடன் உறவை வலுப்படுத்தணுமா அல்லது தூரம் வைக்கணுமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.